திருப்பதி கோவில்ல இருக்கிற ஏழுமலையான கிட்ட தரிசிக்கணும்னு சொல்லி கோவிலோட நிர்வாகத்துக்கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கினாங்க. அப்படி அனுமதி வாங்கி ஏழுமலையான் சிலையை MS சுப்புலட்சுமி பக்தி மிகுதியால சிலையை கட்டிப்பிடிக்கும் போது பெருமாள் சிலையோட பின்புறத்துல நீளமான தலைமுடிகள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு இருக்காங்க. நிறைய அதிசயங்கள் திருப்பதி கோவில இருந்தாலும் திருப்பதி கோவில பத்தின மர்மங்களும் சர்ச்சைகளும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சர்ச்சைகள்ல ஒண்ணுதான் திருப்பதி பெருமாள் கோவில்ல மொட்டை அடிக்கிற வழக்கம். இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வைணவ கோவில்களையும் மொட்டை அடிக்கிற வழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது திருப்பதியில மட்டும் இந்த மொட்டை அடிக்கிற வழக்கம் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி திருப்பதி கோவில இருக்கிற பெருமாள் சிலையில 2 கைகள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு பெருமாள் சிலையில 4 கைகள் இருக்கணும். ஆனா திருப்பதி பெருமாள் சிலையில 2 கைகள் மட்டும்தான் இருக்கு. ஒரு பெருமாள் கோவில்ல இருக்க வேண்டிய கொடிமரமும் தெப்ப குளமும் இந்த கோவில்ல இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு.